ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம்பவத்தை கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இப்படியெல்லாம் கூட ஒரு ஜென்மங்கள் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அப்படி இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காஸ்காஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு டவுன் இருக்குது. இந்த டவுனுக்கு பக்கத்தில் நாக்லா ஃபார்சின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் ஒரு 200லேருந்து ஒரு 300க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி தான் இருப்பாங்க. அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வரக்கூடிய பொண்ணு தான் ஷிவானி. இவங்களுக்கு வயசு இப்போது 24. இந்த 24 வயசில் அவங்க கையில் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு 2.5 வயசு ஆகுது. அடுத்ததாக ஒரு பையன் இப்போ தான் பிறந்து 6 மாதம் ஆகுது. ஷிவானிக்கு 20 வயசாக இருக்கப்பயே கல்யாணம் ஆகிருச்சு. ஷிவானிக்கு அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லை. ஷிவானியோட அம்மா பேர் பிரேமாவதி. இந்த பிரேமாவதிக்கு எப்படியாச்சும் நம்மளோட பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை. எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்க ஒரு ஆசை தான் அவங்களுக்கும். நம்மளோட கல்யாண வாழ்க்கை தான் இப்படி ஆகிருச்சு. நம்ம கணவரும் சில வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை விட்டு போயிட்டாரு. இந்த பொண்ணும் நம்மள மாதிரி இருக்காம இவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய புரோக்கர் சொந்தக்காரங்க மூலமாக தன்னோட பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி வரன் தேடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பிரேமாவதியோட ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க ரொம்பவே லோவர் கிளாஸான ஃபேமிலி தான். அவங்க வீடு, அவங்க இருக்க கிராமத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க ஃபேமிலியோட சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு. வரன் பார்க்கும்போது ஷிவானியோட அம்மா சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வரனா பாருங்க. ஏன்னா பெரிய இடத்துலலாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு என்னோட பொண்ணுக்கு செய்கிற அளவுக்கு என்கிட்ட பெரிய அளவில் காசு பணம் கிடையாது. அதனால நல்ல பையனாக இருக்கணும், அவங்க ஃபேமிலியும் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லா புரோக்கர்கிட்டையும் சொல்லி பார்க்குறப்ப தான் பக்கத்து கிராமத்திலே இருக்கக்கூடிய பிரமோத் அப்படிங்கிற ஒரு பையனோட ஜாதகம் இவங்களுக்கு கிடைக்குது. இந்த பிரமோத்தோட வீட்டில் அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோட வசதி சிச்சுவேஷன் பார்க்கும்போது அது ஷிவானியோட ஃபேமிலி மாதிரியே இருந்திருக்கு. அந்த பையன் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கான். அந்த கூலி வேலையில் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு அவங்களோட ஃபேமிலியையும் அவன் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த ஷிவானியோட அம்மாவுக்கு இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஷிவானிக்கும் சரி பிரமோத்துக்கும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பமாகவே இருந்திருக்கு. இதுக்கப்புறமா இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணமும் நடந்திருக்கு. இவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது ஷிவானிக்கு 20 வயசு தான் ஆகியிருந்திருக்கு. 18 வயசில் அவங்க +2 முடிச்சதுக்கு அப்புறமாவே அவங்க அம்மா அவங்களுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சரியாக ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தான் இந்த பிரமோத்தோட வரன் அவங்களுக்கு கிடச்சி எல்லாருக்குமே பிடிச்சி போயிட்டு கல்யாணமும் நடந்திருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஷிவானி பிரமோத்தோட வீட்டுக்கு போயிட்டு மாமனார் மாமியார் கணவர்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரேமாவதியும் சரி, நம்மளோட பொண்ணு நல்லபடியாக கட்டி கொடுத்துட்டோன்னு சொல்லி ஒரு நிம்மதியோடு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஷிவானி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் சந்தோஷமாகவும், இன்னொரு பக்கம் அவங்க அம்மா அவங்க வீட்டிலேயே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி ஷிவானி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஷிவானிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. சரியா அக்டோபர் 10, 2025 அன்னைக்கு பிரமோத்தோட வீட்டில் இருக்க யாரோட சத்தத்துமே வெளியே கேட்கல அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே பிரமோத்தோட வீட்டில் டிவி சத்தம் கேட்கும். அங்கே ஷிவானியும் சரி அவங்க மாமியாரும் சரி குழந்தைங்க விளையாடுற சத்தம் இது எல்லாமே கேட்கும். இப்போ எந்த சத்தமே காணா, வீட்டுக்குள்ளேருந்து யாரும் வெளியே வந்த மாதிரி கூட தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிரமோத் வீட்டுக்கு போயிட்டு பிரமோத் வீட்டில் யாரும் இருக்காங்களா இல்லையா என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக போயிருக்காரு. அப்போ வாசல்லேருந்து பிரமோத் உள்ளே இருக்கியாப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அவர் பேசினதுக்கு யாருமே பதில் சொல்லவே இல்லை. வீட்டோட கதவு லைட்டாக திறந்த மாதிரி இருக்கையும் சரி உள்ளே போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த நபர் உள்ளே போயிட்டு பார்த்துருக்காரு. ஃபஸ்ட்டு டோரை திறந்ததுமே அந்த வராண்டாவில் அவர் பார்த்த அந்த விஷயம் ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்திருக்கு. ஷிவானி அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்காங்க. அந்த வராண்டாவில் ஷிவானி இறந்து கிடக்கிறத பார்த்த அவர், எதனால ஷிவானி இறந்தா, யார் அவங்கள இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்றுமே புரியலை. உடனே வீட்டுக்குள்ளே போயிட்டு வேற யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க பெட்ரூம் பாத்ரூம்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே போய் பார்த்துருக்காரு. அந்த வீட்டில் ஷிவானி மட்டும்தான் டெட் பாடியாக இருந்திருக்காங்க. உடனே வெளியே வந்த அந்த நபர் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இந்த விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லி கத்தியிருக்காரு.
அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்த எல்லாருமே அங்கே கூட்டமாக வந்து ஷிவானி இறந்து கிடக்கிறத அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, ஷிவானி ஒரு வேளை மயங்கி கிடக்கிறாளோ அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தப்ப தான் அவங்க இறந்து கிடக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாத்துக்குமே புரிய வருது. அதுக்கப்புறமா எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவ எப்போ இறந்து போனா அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்குமே தெரியல. நேற்று வரைக்கும் பிரமோத்தும் ஷிவானி அவங்க அப்பா அம்மா எல்லாரும் இங்கே தான் இருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்மளால் அவங்கள பார்க்க முடியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்கும் ஒரு ஐடியாவுமே இல்லை. பக்கத்தில் இருக்க கொஞ்சம் பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த வீட்டில் ஷிவானி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க, உடனே நீங்கள் வந்து இந்த விஷயத்த பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைச்சி சரியாக ஒரு 20 நிமிஷத்துலேயே போலீஸ் ஆகட்டும் ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும் எல்லாருமே ஷிவானியோட வீட்டுக்கு வர்றாங்க. ஃபாரன்சிக் டீம் அவங்களோட வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த க்ரைம் ஸ்பாட்டை பார்த்ததுமே போலீஸ்க்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஷிவானி இந்த இடத்துல இறந்து டெட் பாடியாக இருக்காங்கன்னா, ஷிவானியோட கணவர் குழந்தைங்களோ அவங்க அம்மா அப்பா யாருமே இந்த வீட்டில் இல்லை. அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஷிவானியை கொலை பண்ணிட்டு ஓடி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஒருவேளை வரதட்சணை காரணமாக கூட குடும்பமாக சேர்ந்து இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகியிருக்கையும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் போலீஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய வீட்டில் இந்த மாதிரி தான் மருமக கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி அவங்கள கொலை பண்ண நிறைய கேசஸ் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் அது தொடர்பாகவும் வருது. அடுத்ததாக போலீஸ் அவங்களோட இன்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க வீட்டில் அடிக்கடி ஏதாவது சண்டை வருமா, அந்த மாதிரி சண்டை வரும்போது உங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டிருக்கா, இல்லை உங்கள் வீட்டில் கடந்த சில மாதங்களாக வித்தியாசமாக ஏதாவது நடந்திருக்கா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி எங்களுக்கு எதுவும் தெரியாது, சண்டை போட்டுக்கிட்ட மாதிரியும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ்க்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்கு. ஒருவேளை இவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பிரமோதோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லார்கிட்டையுமே போலீஸ் விசாரிச்சும் பெருசாக எந்த ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கல. அடுத்ததாக போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்து போன ஷிவானியோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க பக்கத்து கிராமத்தில் தான் இருக்காங்க. பிரேமாவதிக்கு கால் பண்ணி இங்கே சீக்கிரமாக உங்கள் பொண்ணோட வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. பிரேமாவதி அந்த இடத்துக்கு வந்த உடனே ஷிவானியை பார்த்து கத்தி கதறி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இந்த பிரேமாவதி என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்கிட்ட என்னாச்சு, என் பொண்ணு எப்போ இறந்து போனா, இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பற்றி இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் பொண்ணு நேச்சுரலாக இறந்துருக்க வாய்ப்பில்லை, இதை பார்க்கும்போது எங்களுக்கு கொலைதான்னு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணோட உடம்புல சில தழும்புகளும் இருக்குது, அதை பார்க்கும்போது இவங்களை கொலை பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்கிறாங்க. கூடவே உங்கள் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமா உங்கள் மாப்பிள்ளையோ உங்கள் சம்மந்தி வீட்டில் இருக்கிறவங்களோ எல்லாருமே தலைமறைவாகியிருக்காங்க. அதனால இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவங்க தான் உங்கள் பொண்ணை கொலை பண்ணிட்டு தலைமறைவாகியிருக்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பிரேமாவதிக்கு ஒரு அம்மாவா தன்னோட பொண்ணை இப்படி கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தன்னோட மாப்பிள்ளை மேலேயும் அவங்க அம்மா அப்பா மேலேயும் அதிகமாக கோவம் தான் வரணும். அங்கே இருக்க எல்லாருமே அதை தான் எதிர்பார்த்தாங்க. உடனே அந்த அம்மா, எப்படியாச்சும் அவனை கொலை பண்ணவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார், அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னு அங்கே இருந்த போலீஸும் சரி பொதுமக்களும் சரி நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரேமாவதி போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக என் பொண்ணு மேலே தான் சார் ஏதாவது தப்பாக இருக்கும், ஒரு கொலை பண்ணுற லெவலுக்கு இவ தான் அந்த இடத்துல பண்ணியிருப்பா, இவ கண்டிப்பாக ஏதாச்சும் எதிர்த்து பேசியிருப்பா, இவ ஏதாச்சும் சண்டை போட்டிருப்பா, அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம தான் அவங்க கொலை பண்ணியிருப்பாங்க, அவங்க கொலை பண்ணுறதுக்கு இவளே தான் சார் தூண்டுதலாகவே இருந்திருப்பா, இது ஒரு ஆக்சிடெண்ட் டெத்தாக தான் இருக்கும் அப்படிங்கிறத பிரேமாவதி சொல்லியிருக்காங்க. இதை கேட்குறப்ப போலீஸே அதை நினச்சி கூட பார்க்கல. எப்படிடா ஒரு அம்மாவால் இப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த லேடி கணவர் இல்லாமல் தன்னோட பொண்ணை ரொம்பவே ஆசைப்பட்டு வளர்த்துருப்பாங்க, ரொம்ப நல்லா வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்படி கல்யாணம் பண்ணி போன பொண்ணு சில வருஷங்களையே இப்படி ஒரு கொடூரமான நிலையில் கொலை பண்ணப்பட்டு கிடக்கிறா அப்படின்னா எந்த ஒரு அம்மாவுக்கு தான் இதை தாங்கிக்க முடியும்? ஆனால் இந்த அம்மா அதையெல்லாம் யோசிக்காமல் இந்த மாதிரி தான் பொண்ணு மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்களேன்னு சொல்லி அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சியாகவும் இருந்திருக்கு.
அவங்க சொன்னதை கேட்டு இந்த அம்மா என்ன ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸாக இருந்திருக்கு. பிரேமாவதியோட ஸ்டேட்மெண்ட் இதுவாக இருந்தாலும் போலீஸ் இந்த கொலை எதுக்காக நடந்துச்சு, அதுக்கான காரணம், யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறது தான் நம்மளோட வேலை அப்படிங்கிறதுனால அவங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு டெட் பாடி கிடைச்சா போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் தான் அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிற விஷயம் டீட்டெயிலாக கிடைக்கும். இதனால் போலீஸ் ஷிவானியோட அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டு அந்த பாடியை பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அட்டாப்சி பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது போலீஸ் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட விசாரணைகள் எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் அடுத்ததாக செஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான். சுற்றி இருக்க கிராம மக்கள் எல்லார்கிட்டையுமே பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கன்ட்டு எல்லார்கிட்டையுமே விசாரிச்சுக்கிட்டாங்க. என்ன விசாரிச்சாங்க அப்படின்னா, இந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, இவங்க 2 பேரும் கோவப்பட்டு சண்டை போட்டது நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை தான் விசாரிச்சாங்க. இன்னும் வேறு ஏதாச்சும் விஷயங்கள் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த பிரேமாவதி அவங்க பொண்ணு மேலேயே இவ்வளோ கோவமாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குமா, அதனால தான் இவ்வளோ கோவமாக இருக்காங்களா, ஒருவேளை பொண்ணு சண்டை போட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஏதாவது வீட்டுக்கு போயிருக்கா, இவங்க கிட்ட வரதட்சணை பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக விசாரிப்போன்னு சொல்லி சுற்றி இருக்க எல்லார்கிட்டையுமே போலீஸ் விசாரிக்கிறாங்க. இப்படி போலீஸ் அந்த ஊரில் இருக்கவங்க எல்லார்கிட்டே விசாரிக்கும் போது தான் அங்கே இருக்க எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னா, சார், இந்த ஷிவானியோட கணவரான பிரமோத்க்கும் மாமியாரான பிரேமாவதிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது சார். அவங்க 2 பேருக்கு இடையில தவறான உறவு இருக்குன்னு சொல்லிட்டு கடைசி ஒரு 6 மாதமாகவே இந்த ஊரில் இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி கூட இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணுற மாதிரியும் தப்பான உறவு வச்சுக்கிற மாதிரியும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கூட இந்த பிரச்சனை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான உண்மையை போலீஸ் டீம் கிட்ட அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் அந்த சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆனதாக சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது தான் இந்த பிரமோத் அப்படிங்கிற மருமகனும் இன்னொரு பக்கம் அந்த மாமியாரான பிரேமாவதியும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரியும் தப்பு பண்ணக்கூடிய மாதிரியுமான நிறைய ஃபோட்டோஸ் இருந்திருக்கு. அதில் ஒரு சில ஃபோட்டோஸ் உண்மையாகவே இருக்குது, நிறைய ஃபோட்டோஸ் கிராஃபிக்ஸாகவும் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளார ஒரு கனெக்ஷன் இருக்குது, ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோவை பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ போலீஸ்க்கு இன்னொரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த கொலையில் இந்த அம்மாவான பிரேமாவதியும் இன்வால்வ் ஆகியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி இருக்குது. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரேமாவதியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விசாரிக்கக்கூடிய விதத்தில் விசாரிக்கிறாங்க. பிரேமாவதி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. என் பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்லை சார். நான் எந்த காரணத்தை கொண்டும் என்னோட மாப்பிள்ளைக்கிட்ட என்னோட பொண்ணை கொல்லணும்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை. அவ எனக்கு பொண்ணு தான் சார் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. பிரேமாவதியோட ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட போலீஸ்க்கு ஒரு விஷயம் நல்லாவே கிளியராக புரியுது. கண்டிப்பாக இந்த பிரமோத் தான் அவங்க வைஃபான ஷிவானியை கொலை பண்ணியிருக்கணும். கொலை பண்ணது பிரமோத்னு தெரிஞ்சாலும் எதுக்காக இந்த ஷிவானியை அவன் கொலை பண்ணா? இவங்க 2 பேருக்கு இடையில எவ்வளோ நாளாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது? இந்த தப்பான ரிலேஷன்ஷிப் வந்ததுக்கான காரணம் என்ன? இது எத்தனை மாதமாக தொடர்ந்துட்டு இருந்திருக்கு? எப்போ ஷிவானி இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க? இந்த மாதிரி எல்லா விஷயமுமே தெரிஞ்சாதான் இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கிளியராக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி போலீஸ் நினைக்கிறாங்க. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாமே இவங்க 6 மாதமாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொலை உண்மையாலுமே நடக்கணும் அப்படின்னா எப்பயோ நடந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு நடந்ததுக்கான காரணம் என்ன? இதான் போலீஸ் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா போலீஸ் பிரமோத்தோட அப்பா அம்மா எல்லாரையுமே கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனிப்படை அமைச்சு அவங்க சொந்தக்காரங்க அவங்க பூர்வீகமான ஊருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரமோத்தோட ஃபோன் நம்பரை சைபர் கிரைம்கிட்ட கொடுத்து கரெக்டான ஜிபிஎஸை ட்ராக் பண்ணி அதில் ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு சொல்லியும் பார்க்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் பிரமோத்தை தேடிக்கிட்டு இருக்க சமயத்தில் அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தகவல் போலீஸ்க்கு சரியாக கிடைக்கவே இல்லை. ஆனால் எல்லா உண்மையும் தெரிஞ்ச பிரேமாவதி தன்னோட கையில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த 6 மாதமாக அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இன்னும் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக விசாரிச்சா தெரியும்னு சொல்லி போலீஸ் நினைக்கிறாங்க. திரும்பவும் போலீஸ் இந்த பிரேமாவதி கிட்ட விசாரிக்கும் போது தான் இது வரைக்கும் 6 மாதம் நடந்த எல்லா உண்மையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது.
சரியா 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரேமாவதி தன்னோட பொண்ணான ஷிவானிக்கு தீவிரமா மாப்பிள்ளை தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் பிரமோத்தோட அம்மா அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஷிவானியோட ப்ரொஃபைலை அவங்க பார்க்குறாங்க. ஷிவானியோட ப்ரொஃபைலில் தனக்கு அம்மா மட்டும் இருக்கதா தான் போட்டிருந்துச்சு. ஷிவானி வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு போட்டிருந்துருக்கு. பிரமோத்துக்கும் அப்போ சரி, இது கொஞ்சம் நல்ல சம்மந்தமாக இருக்கும் போல, நமக்கு மாமனார் தொல்லை பெருசாக இருக்காது, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காளேன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. பொதுவாக எல்லா சடங்குகளும் நடக்கும். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. அப்படி பொண்ணு பார்க்க போகும்போதே இந்த பிரமோத்துக்கு ஷிவானியை பார்த்ததுமே இந்த பொண்ணை தான் நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பொண்ணோட பக்கத்தில் அவங்க அம்மாவும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போவே இந்த பிரமோத்துக்கு அவங்க அம்மா கூடயும் ஒரு தவறான உறவு வச்சுக்கணும்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிருக்கு. அதனால ஷிவானி கிட்ட மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஷிவானியோட அம்மா கிட்டேயும் கால் பண்ணி பேசிட்டு இருந்திருக்கான். ஆரம்பத்தில் பிரேமாவதிக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே புரியல. சரி ஓகே, மாப்பிள்ளை கிட்டேயும் பேசணும்னு நினச்சிருக்காங்க. அவர் பாட்டுக்கு பேசிட்டுமேன்னு சொல்லி அவங்களும் ஃபோனில் பேசிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷிவானியும் பிரமோத் கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அடிக்கடி மாப்பிள்ளை ஷிவானியை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, மாப்பிள்ளை தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பிரேமாவதியும் ரொம்ப பாசத்தோடு அவர் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பப்போ பொண்ணை கூட்டிட்டு நம்மளை வந்து பார்க்குறாரு, நம்ம பொண்ணை நல்லபடியாக கவனிச்சுக்கிறாரு, வயசு போன காலத்தில் நமக்கு ஒரு மகனாக அவர் இருப்பாருன்னு சொல்லி பிரேமாவதியும் நினச்சிருக்காங்க. பிரமோத்தும் அடிக்கடி ஷிவானியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது, பாசமாக நடந்துக்கிறதுன்னு பார்க்கும்போது பிரேமாவதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பொண்ணை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட அப்பப்போ பிரேமாவதி கிட்ட இந்த பிரமோத் கால் பண்ணி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் வேணா என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்கள் கூட வந்து தங்கட்டுமா, உங்கள் பொண்ணு இங்கே வீட்டில் பாதுகாப்பாக இருக்காளே, எங்கள் அம்மா அப்பா கூட பாதுகாப்பாக இருக்கா, நீங்கள் தான் தனியாக இருக்கீங்க, நான் வேணா உங்கள் கூட வந்து பாதுகாப்பு தங்கட்டுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்டிருக்கான். இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது தான் தன்னோட மருமகனோட மோட்டிவ் என்னன்னு சொல்லி பிரேமாவதிக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஒரு மாமியாராக இருந்து அவங்க திட்டி இருக்கலாம், இல்லை விலகி போயிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பிரேமாவதி வேறொரு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ரொம்ப நாளாக கணவர் இல்லாமல் தனியாக தான் இருக்கோம். நம்மளோட பொண்ணு போனால் இப்போ குழந்தைய பெற்றுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. சரி, அந்த பிரமோத்துக்கு நம்ம மேலே கொஞ்சம் ஆசையும் இருக்குது, நம்மளும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதில் என்ன பெரிய தப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே இந்த 4 வருஷ கேப்பில் தான் நடந்திருக்கு. இவங்க 2 பேருமே ஃபோனில் ரொம்ப நாளாகவே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி அடிக்கடி பிரமோத் தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு ஷிவானி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் எப்போ பார்த்தாலும் என்னோட அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க, என்ன தான் எங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்பெல்லாம் பிரமோத் என்ன சொல்லியிருக்கானா, ஏன் ஒரு பொண்ணு மட்டும்தான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணணுமா, மாப்பிள்ளை அம்மாவுக்கு கால் பண்ணி பேசக்கூடாதா, ஏன் மாமியார்கிட்ட நான் கால் பண்ணி பேசுகிறேன், அவங்க தனியாக இருக்காங்க, எந்த விதமான சேஃப்டியும் இருக்காது, சரி நான் கால் பண்ணி பேசுகிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை இப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷிவானி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அப்படி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா என் அம்மாவையும் நான் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துடுறேன், நாம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிரமோத் என்ன சொல்லியிருக்கானா, உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால் உங்கள் அம்மா அங்கேயே இருக்கட்டும், நான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறேன், இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், அடிக்கடி அவங்களுக்கு போயிட்டு ஏதாவது வேணும்னா வாங்கி கொடுத்துட்டு வருவேன், நீ 2 குழந்தைங்களோட சேஃபாக இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆரம்பத்தில் தன்னோட கணவர் இப்படி சொல்கிறத கேட்கவும் ஷிவானிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு. ஏன்னா நம்மளோட கணவர் நம்ம அம்மாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, ரொம்ப ஆசையாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ள இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷிவானிக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஃபோனில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிகிட்டு இருந்தவங்க அடிக்கடி பிரமோத் தன்னோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மாமியாரை பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்பயாவது வரும்போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எதுவும் யோசிக்க மாட்டாங்க. இதுவே தன்னோட மனைவியையும் கூட்டிகிட்டு மாமியார் வீட்டுக்கு வர்றாங்கன்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனால் தனியாக மருமக மட்டும் மாமியாரை பார்க்க அடிக்கடி வாரான் அப்படின்னா கண்டிப்பாக அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே சந்தேகப்படத்தான் செய்வாங்க. எப்பையெல்லாம் இந்த பிரமோத் அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்துட்டு போகிறானோ அப்பெல்லாம் அக்கம் பக்கத்தில் பார்க்குற எல்லாருமே இவங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒரு தவறான ஒரு உறவு இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்பெல்லாம் பிரமோத் அந்த வீட்டுக்கு வரானோ அவன் வந்ததுமே பிரேமாவதி கதவை ஓப்பன் பண்ணி அவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மட்டும்தான் 2 பேரும் வெளியில வராங்க. உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. கரெக்டா அத போலீஸ் இந்த பிரேமாவதி கிட்ட விசாரிக்கும் போது தான் அவங்க 2 பேருமே உள்ளுக்குள்ள தவறான ஒரு உறவுல இருந்தாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இவங்க 2 பேரும் தொடர்ந்து ஒரு 6 மாசம் பக்கமா இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம செய்கிற இந்த விஷயம் எப்படி ஷிவானிக்கு தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருக்காங்க. ஆனால் உண்மையை எவ்வளோ நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்? அதே மாதிரி தான் இந்த விஷயம் ஷிவானிக்கு தெரிய வருது. அவங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, எதிர் வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தேகப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷிவானி கிட்ட இதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்பயுமே தன்னோட அம்மா சேஃபாக இருக்கணும், நம்ம அம்மா தனியாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே ஷிவானி கிட்ட இருக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிக்கடி உன்னோட கணவரான பிரமோத் உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக வர்றாரு, அது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய நாள் வீட்டுக்குள்ளே போயிட்டு மணிக்கணக்கில் 2 பேர் இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ஏதோ தப்பாக தோணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்கள் கணவரை தப்பாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை, ஆனால் பார்க்குற எல்லாருமே அப்படி தான் பேசிக்கிறாங்க. அதுதான் உங்ககிட்ட சொல்கிறோம். அவர் எதுக்கு அடிக்கடி இங்கே வரணும்? அப்படி வந்தாலும் அவங்க 2 பேரும் தனியாக பேசுகிறதுக்கு அப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை எல்லாத்தையும் கேட்கும்போது ஷிவானிக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருக்குது. ஏன்னா எப்பயாவது தான் தன்னோட மாமியாரை பார்க்க போகிறதா தன்னோட கணவர் சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் டெய்லியும் அங்கே போகிறதுக்கு என்ன இருக்குது? அதுவும் இல்லாமல் இவர் அங்கே போகிறாருன்னா அப்படி எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க? இந்த விஷயம் ஏன் எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மா மேலேயும் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுமே உடனே தன்னோட கணவரான பிரமோத்தை கூப்பிட்டு டைரெக்டாக இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. எதுக்காக நீங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு டெய்லியும் போயிட்டுருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே என்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவை பார்க்க போனால் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் எங்கள் அம்மாவை பார்க்க போங்க. எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக பார்க்க போகிறீங்க? இனிமேல் நீங்கள் அப்படியெல்லாம் போகாதீங்க. இது எல்லாத்தையுமே இப்போவே நிறுத்திக்கோங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க. இது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட பிரமோத் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் என்ன தப்பாக நடந்துக்கிறோன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியை கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஷிவானி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தான் சொன்னதுக்கு அப்புறமா பிரமோத் அங்கே போகமாட்டாரு, இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனை அதோட நிற்கவே இல்லை. அடிக்கடி திரும்பவும் பிரமோத் அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டு தான் இருந்திருக்காரு. இப்படியே அடிக்கடி பிரமோத் அங்கே போய்கிட்டு தான் இருந்திருக்கான். ஆனால் ஷிவானிக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் ஷிவானி கிட்ட பிரமோத் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நான் உங்கள் அம்மாவை பார்க்க தான் போகிறேன். அவங்க கொஞ்சம் மளிகை ஜாமான்லாம் கேட்டாங்க, அது எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு அவங்கள நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கான். தன்னோட கணவர் அங்கே போயிட்டு என்ன தான் பண்ணுறாரு, ஊரில் இருக்கவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக நடக்குதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷிவானி அவங்க கணவருக்கு தெரியாமல் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அப்போது பிரமோத் அவங்க மாமியார் வீட்டுக்கு போனதும் ஏற்கனவே ஷிவானியோட அம்மா பிரேமாவதி ரொம்பவே அழகான சாரி கட்டிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. தூரத்துலேருந்து இதை பார்த்த ஷிவானிக்கு தன்னோட அம்மா எப்பயுமே இப்படி இருக்க மாட்டாங்க, இன்றைக்கே இப்படி இருக்காங்கன்னு சொல்லி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. பிரமோத் உள்ளே போனதுக்கப்புறமா எல்லாரும் சொல்கிற மாதிரி கதவை மூடிட்டு அவங்க 2 பேருமே உள்ளே போயிடுறாங்க. இப்போ ஷிவானி வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டோட பெட்ரூம் ஜன்னல் கிட்ட போயிட்டு அங்கேருந்து உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் ஷிவானிக்கு ஊரில் இருக்கவங்க அரச புரசலாக பேசின விஷயம் உண்மைதான்னு சொல்லி புரிய வருது. தன்னோட அம்மாவும் தன்னோட கணவரும் அரை நிர்வாண கோலத்தில் அந்த இடத்துல ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியாக அவங்க பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணால் பார்த்து அந்த விஷயத்த தாங்கவே முடியலை. உடனே முன்னாடி கதவை தட்டி அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷிவானி என்ன சொல்கிறாங்கன்னா, ஊரில் இருக்க எல்லாருமே உங்கள் 2 பேரையும் தப்பாக சொன்னாங்க, ஆனால் நான் அதை நம்பவே இல்லை, உங்கள் மேலே நான் சந்தேகப்படவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் 2 பேரும் செஞ்சுட்டு இருந்த விஷயத்த பார்க்கும்போது தான் எவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை எனக்கு செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமாக அவங்க அம்மா கூடயும் கணவர் கூடயும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பிரேமாவதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் எந்த தப்பு பண்ணலை, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. ஆனால் ஷிவானி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்ரூம் ஜன்னல் வழியாக உள்ளே என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன், இதுக்கப்புறமாவும் நீங்கள் சொல்கிறத நம்புறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பிரமோத்தை இழுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்னையிலேருந்து இந்த ஷிவானிக்கும் பிரமோத்துக்கும் ஏகப்பட்ட சண்டை நடந்திருக்கு. வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகசியமாகவே சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. பிரமோத் இந்த சண்டைக்கு அப்புறம் அந்த மாமியாரை மீட் பண்ண வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஒவ்வொரு நாளும் பிரமோத் கிட்ட, உன்னோட பொண்ணு தினமும் தலைவலி, தினமும் சண்டை போட்டுட்ருக்கா, தயவு செஞ்சு உன்னோட பொண்ணுக்கு கால் பண்ணி நான் எதுக்காக உங்ககிட்ட வரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னோட அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கான்.
ஆனால் பிரேமாவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவள் சண்டை போட்டால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே வாங்க சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி இவங்க 2 பேரும் இவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த இடத்துல பிரமோத்தும் அவங்க மாமியாரும் அவங்களோட தவறான ரிலேஷன்ஷிப்பை நிறுத்துற மாதிரியே இல்லை. ஷிவானிக்கும் தன்னோட கணவர் கூட சண்டை போட்டு அவங்க சலிச்சே போயிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க கணவரை விட்டு பிரியணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு எண்ணமும் இல்லை. ஆனால் தன்னோட அம்மா கூட இருக்கக்கூடிய இந்த தவறான உறவை விடணும், தன்னோட அம்மா வீட்டுக்கு தன்னோட கணவர் போகக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கப்ப தான் சரியாக அக்டோபர் 8ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இந்த பிரமோத்தும் பிரேமாவதியும் அசிங்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதில் சில விஷயங்கள் உண்மையான ஃபோட்டோவாக இருந்திருக்கு. இவங்க 2 பேருமே கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோவும், இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அசிங்கம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸும், அதை தாண்டி நிறைய பேர் அது மேலே கிராஃபிக்ஸ் போட்டு வேறு மாதிரி க்ரியேட் பண்ணியும் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க. இதோட முக்கியமான மெயின் ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தா எல்லாமே பிரமோத்தோட ஃபோன்லேருந்து தான் வந்திருக்கு. பிரமோத்தோட ஃபோனை யாரோ யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனா தெரியாமல் யாராச்சுக்கும் ஷேர் பண்ணி விட்டானான்னு தெரியல. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா பிரேமாவதியோட ஊரில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செஞ்ச நீ இந்த கிராமத்தில் இனிமேல் நீ இருக்கவே கூடாது, நீ காலி பண்ணிவிட்டு வேற எங்கேயாவது போயிடுன்னு சொல்லி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சரியாக அக்டோபர் 10ஆம் தேதி அன்னைக்கு தான் ஷிவானிக்கு இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிது. இதை பார்க்கும்போது என் மானமே போயிடுச்சேன்னு சொல்லி பிரமோத்துக்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவன் வீட்டுக்கு வருவான்ல, அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி பிரமோத்தும் வேலையை முடிச்சுட்டு நைட் டைம் பக்கமாக அவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். பிரமோத்துக்கும் ஷிவானிக்கும் எக்ஸ்ட்ரீமான ஒரு சண்டை அன்னைக்கு நடந்திருக்கு. உன்னோட ஃபோட்டோவை தான் ஊர் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ஊரில் யாருக்கும் எதுவுமே தெரியலை, ஆனால் பக்கத்து ஊரில் எங்கள் அம்மாவை எல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க, நீ எதுக்காக போயிட்டு இந்த மாதிரி பண்ண, எதுக்காக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கோவம் தாங்க முடியாமல் அவன் அடுத்ததாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செஞ்சுருக்கான். யார் என்ன தப்பாக பேசுகிறாங்க, அவங்க கரெக்டாக என்ன இருக்கோ அதான் பேசுகிறாங்க, எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது உனக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கோவத்தோட உச்சிக்கு போன பிரமோத் ஷிவானியோட கழுத்தை பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவங்கள அப்படியே கழுத்தை நெரிச்சு கொலையும் பண்ணியிருக்கான். பிரமோத் ஷிவானியை கொலை பண்ணது யாருக்குமே தெரியல. அவங்க 2 பேரும் ரூம்குள்ளே சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி பிரமோத்தோட அம்மா அப்பாவும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ரூம்குள்ளே ஷிவானியை கொலை பண்ணிட்டு வெளியே வந்த பிரமோத் தன்னோட அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி அவள் ஓவராக பேசிகிட்டு இருந்தா, கோவத்தில் நான் அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்தது தன்னோட மாமியாருக்கு கால் பண்ணி, உன்னோட பொண்ணை நான் கொலை பண்ணிட்டேன், இனிமே நம்மளோட உறவுக்கு யாரும் தடையாக இருக்க மாட்டாங்க, நம்ம சந்தோஷமாக வாழலான்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்கான். இதை கேட்ட பிரேமாவதிக்கு தன்னோட பொண்ணு இறந்ததில் பெருசாக எந்த விதமான வருத்தம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லாக சந்தோஷம். சரி, இனிமே நம்ம பிரமோத் கூட சந்தோஷமாக வாழலாம், இந்த கேஸ் எல்லாம் கொஞ்ச நாள் நடக்கும், அதுக்கப்புறமா பிரமோத் இங்கே வந்துடுவான், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆசையாக இருந்திருக்காங்க. பிரேமாவதி சொன்ன எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அதில் தான் கடைசியாக ஷிவானியை கொலை பண்ணதுக்கப்புறமா இந்த பிரமோத் கால் பண்ணி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ண விஷயம் தெரிய வருது. கூடவே போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா, உன் பொண்ணை கொலை பண்ணதை உன்கிட்ட சொன்னவன் எங்கே போகிறான்னு சொல்லலையா, அந்த விஷயத்த சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் பிரமாவதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, அவங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ் இந்த பிரமோத்தை தேடுறதுக்கான வேலையையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஷிவானியை அவங்க ஹஸ்பண்ட் கொலை பண்ணியிருக்காங்களா, அவங்க கொலைக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை சொல்கிறதுனால இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பிரமோத்தை பிடிச்சா மட்டும்தான் உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி தெரிய வரும்னு சொல்லி போலீஸ் நினைக்கிறாங்க. இந்த கேஸை பார்க்கும்போது இது ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்கிறத தாண்டி இது ஒரு அசிங்கம்னு தான் சொல்லணும். இந்த அசிங்கம் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கே ஷிவானியோட வாழ்க்கை ஒரு நல்ல பொண்ணு தன்னோட கணவரை மட்டுமே நேசிச்சுக்கிட்டு 20 வயசில் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்று அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு குடும்பமே கதின்னு இருந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நடந்திருக்க கூடாது. அவள் என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டா, தன்னோட கணவர்கிட்ட போய் எதனால் இந்த மாதிரி கேவலத்தை பண்ணிகிட்ருக்க, அதுவும் எங்கள் அம்மா கூட அப்படி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்டிருக்கா. இதை எல்லாத்தையுமே தாண்டி அவங்க அம்மா காலையும் போய் விழுந்து தயவு செஞ்சு என்னோட கணவரை விட்டுடு, என்னோட வாழ்க்கையை என்னை வாழ விடுன்னு சொல்லும்போது கூட அந்த பிரேமாவதிக்கு தன்னோட லைஃபு, தன்னோட சந்தோஷம்,
அந்த போதை இது மட்டும்தான் முக்கியமாக தெரிஞ்சிருக்கு. அவங்க அவ்வளோ செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டு கடைசியாக அந்த பிரமோத்தை தன்னோட பொண்ணை கொலை பண்ணவே வச்சிருக்கு. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த கொடூரத்தை பண்ணதுக்கு, இந்த அசிங்கத்தை பண்ணதுக்கு இந்த இடத்துல பிரமாவதிக்கும் பிரமோத்துக்கும் என்ன தண்டனை கிடைச்சா சரியாக இருக்கும்? அந்த சிவானி அப்படிங்கிற ஒரு அப்பாவி பொண்ணோட உயிர் போனதுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.